இன்னைக்கு பச்சை பட்டாணி தான் பிரிஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு சேர்த்துக்க போகிறோம். இது கூட நீங்கள் வேறு காய் எதுனா சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அரிசி நல்லா வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு தம் போட்டால் போதும். சூப்பரான பிரிஞ்சி ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.